மூங்கில் வெட்டுறாரு. வெட்டும் போது அந்த மூங்கிலுக்குள்ள இருந்து வெறும் தங்கத்தூளா சர 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 சரன்னு வந்து உள்ள வெளியே விழுகுது. இவர் பார்த்துட்டு ஐயையோ உயிர்கொல்லி உயிர்கொல்லி உயிர்கொல்லின்னு ஓடுறாரு பயந்து. கூட வெட்ட போனவங்க 5-6 பேர் இருப்பாங்க இல்லையா, ஏன் ஓடுறாருன்னு இவர் வெட்ட போற இடத்துல போய் பாக்குறாங்க, அங்க தங்கத்தூளுக்கு வந்து குமியுது. இவங்க ஆளுக்கு அள்ளி அள்ளி பொட்டணம் கட்டி இவங்க கட்டி அவங்க கட்டி இவங்க கட்டி அது உயிர் கொல்லிடான்னு சொல்றாரு. இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி என்னமோ பண்ணுங்கன்ட்டு போயிடுறாங்க. இவங்க ஒருத்தன் அதிகம் எடுத்துக்கிட்டான், ஒருத்தன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு கடைசி முடியும் போது என்ன 5 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஓட்டு வெட்டி மாண்டு மடிஞ்சுறாங்க. மறுநாள் காலையில இவர் வந்து பாக்குறாரு, ஆனா பாவிகளா நான் தான் உயிர் கொல்லின்னு சொன்னேன்டா, அம்பா போய் அதை தொட்டு இப்படி மாண்டு மடிஞ்சு போனீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை தானே பண்ண முடியும். பிரார்த்தனை பண்ணிட்டு இவர் அடுத்த வேலைக்கு போயிடுறாரு. இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாரு. கடைசியில போயிட்டு ஒரு நாள் ஒரு 10 நாள்னு வச்சுக்கேன், செத்தவன் செத்து போனா அது அவங்கள என்ன பண்ணாங்கிறத அவர் செய்யல, வந்துட்டாரு. 10 நாள் கழிச்சு ஒரு பெரிய ஒரு 10 கிராமம் வருது இவரை தேடி வந்து, ஐயா வணக்கம்ங்கிறாங்க. வணக்கம்ப்பா, என்ன விஷயங்கிறாங்க. உங்கள்கிட்ட தரிசனம் பண்றதுக்கு வந்தோம் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இது சிரிக்கிறாரு. நீ உண்மையிலேயே இறைபாதத்தை பிடிச்சி தரிசனம் பண்ண வந்தவங்களா தெரியலையே, உங்க நோக்கங்கள் வேறையா இருக்குதே அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஐயா, நாங்க அப்ப உங்கள்ட்ட தரிசனம் பண்ணிட்டு அதை கேட்டு வாங்கிட்டு போகணும்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம். நீங்க மிகப்பெரிய ஒரு மகானா இருக்கிறீங்க, தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், எங்களுக்கு எந்த இதுவும் தீர மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஏதாவது ஒரு இதை கொடுக்குறோம், நாங்க தங்கமாக்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இவரு சில இதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தங்கம் வேணும் தங்கம் வேணும் தங்கம் வேணும்னு கோஷம் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. இவர் பொறுங்கய்யா, தங்க வேணும் தங்க வேணும் தங்க வேணும்னு கேட்கிறியே, தங்கத்தை உருவாக்கி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? கொண்டு போய் வாங்கி வீட்டுல வச்சிருப்ப. நீ எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருப்ப? கொஞ்ச நாள் கழிச்சு நீ காணாம போயிருவ. அந்த வாங்கி கொண்டு வச்ச தங்கத்தை பிரிக்கிறதுக்கு நீ பெத்த பிள்ளைய எத்தனை சண்டை ஓட்டு மாண்டு மடிஞ்சு சாகுவாங்கல்ல, அது தேவையா? அப்படி உன் தகுதிக்கு மீறி ஆசைப்படாதீங்க. உங்க என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ கத்துக்கோங்க. இறைவனை சார்ந்து நீங்க நில்லுங்க. உங்களுக்கானது அவன் கொடுப்பான். நீங்க போய் கேட்டுக்கு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு உபதேசத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அவங்களும் சரின்னு ஏத்துட்டு போயிடுறாங்க. சரியா? இப்படிதான் அவர் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு, சிவவாக்கியர். ஆமா, அப்புறம் அங்க போனாரு, அங்க இருந்தாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய கதையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நமக்கு தேடி வந்தா கூட நம்ம வேண்டான்னு உதவி தள்ளிட்டு தான் வரணும். வந்துருச்சேன்னு சொல்லி அதை இப்போ பழையில போறோம் இல்லையா, ஏதோ ஒரு 2 பவுன் 1/2 பவுன் 3/4 பவுன் பாதையில விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோ, கிடைச்சிருச்சுன்னு எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டு போகக்கூடாது. பைக்கில் வச்சுக்கிட்டு போகக்கூடாது. எந்த குழந்தை போட்டு போச்சோ, யாரு போட்டாங்களோ கொஞ்சம் நேரம் நின்று அங்கனக்குள்ள 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்து யாராவது தேடி வராங்களா இல்லையா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போகணும். அப்படி இல்லாம நீ எடுத்ததும் அந்த மாட்டில மடிக்கல் விட்டு போனீங்கன்னா நீ அபகரிப்புக்கு எண்ணத்துக்குள்ள போயிடுவ. புரியுதா நான் சொல்றது? அதெல்லாம் இருக்கு நமக்கு. நம்ம நினைக்கிறோம் கீழே தானே கிடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, கீழே போட்டிருக்கிறவன் எதுக்காக போட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது இல்லையா? புரிஞ்சுதா? இன்னும் சொல்ல போனா சிவபாக்கியரும் சிவபாக்கியரோட மனைவியும் காட்டுக்கு வெட்ட போகும்போது நாராயணன் சம்சாரமும் என்ன பண்றாங்க, இவங்க 2 பேர்த்தையும் சோதிக்கிறாங்க. அந்த அம்மா கம்மலை கலட்டி அவங்க வர்ற பாதையில ஒரு மணலுக்குள்ள போட்டுருது. இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். அந்த அம்மா இப்படி பார்த்துட்டு இது நமக்கு உயிர் கொல்லின்னு சொல்லி அந்த பெருவர்களால் அப்படி தள்ளி விட்டுட்டு அது வாட்டுக்கு போயிருது. புரிஞ்சுதா? தள்ளிட்டு போயிட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க. அங்க என்ன பெருமாள் விஷ்ணு என்ன பண்றாரு, அவரை போய் பிடிச்சு பாக்குறாரு. புரியுதா? அதுவும் அவர் வந்து உதறிட்டு போயிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, குச்சி சுள்ளி பொறுக்கி வைப்பாங்க,
சமையலுக்குன்னு சொல்லி. இவங்க பெருக்கி வைக்க 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 அதெல்லாம் காணாமாக்கிறது. புரிஞ்சதா? கடைசியா மொத்தமா ஒரு இடத்துல குமிச்சு வச்சிடுறாங்க. நமக்கு சுள்ளி கிடைக்கலையே, விறகு கிடைக்கலையேன்னு சொல்லி குமிச்சு வச்சதை போய் அள்ளிட்டு வந்துடலாம், அள்ளிட்டு போறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் பாக்குறாரு. அது எனக்கு தேவையில்லை, அது பாட்டு கிடக்கட்டும், எனக்கு விறகே இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வா நம்ம வீட்டுக்கு போவோம், இன்னைக்கு நிலைமை இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வரும்போது எதுக்கு 2 பேரும் உதயமாகறாங்க. உதயமாகி அவங்க 2 பேருக்கும் ஆசி கொடுத்து அங்கேயே அவங்க வந்து முத்தி அடைஞ்சிடுறாங்க அந்த மூங்கில் காட்டிலேயே. புரிஞ்சதா? அப்போ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இருந்தா அவங்களுக்கு அது கிடைக்கும்லாம் இருக்குது. அது நிறைய இருக்கு, பாட்டு படிக்கிறதா நிறைய இருக்கு. என்ன எல்லாரும் பாடியிருக்காங்க, இவர் ஒருத்தருன்னு இல்லை, எல்லாருமே பாட்டு பாடியிருக்காங்க.